வெல்கம் டு நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர். நம்ம இப்போ பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் சிஸ்டம், எப்படி அக்கௌண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா சின்ன கம்பெனிக்கும் சரி பெரிய கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி செட்டப் இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தோன்னா அக்கௌண்ட் நம்பர் கேஷ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது இல்லாமல் அடுத்தடுத்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி செட்டப் வச்சுருப்போம். இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் நேம் என்ன, எவ்வளோ அமௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, ஸோ அந்த நேம் என்னன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிங்கன்னா இது பேரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும். இந்த பேரண்ட் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் சப் பேரண்ட் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லை ஒரு கவுண்டர் மல்டி கவுண்டர் இருக்கும், இல்லை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். எது வேணுமோ எல்லாத்தையுமே இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அக்கௌண்ட்டை டிபெண்ட் பண்ணி அடுத்த அக்கௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர அமௌண்ட்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருப்பேன். அந்த எந்த பேரண்ட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே என்ன டிபார்ட்மெண்ட்டோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணலான்னா, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சேல்ஸில் இன்கம் வந்திருக்கும். ஸோ அந்த இன்கம்மை சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கேஷ்லேருந்து இருக்கும். ஸோ கேஷ்லேருந்து எடுத்து நீங்கள் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, இல்லை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபரை உள்ளே பண்ணிக்கலாம். அதுக்கான ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ், கிரெடிட் எப்படி, டெபிட் எப்படின்னு சொல்லி எல்லா ரெக்கார்ட் டீட்டெயில்ஸும் இதில் என்டையராக பதிவாயிருக்கும். மூணாவதாக பார்க்கறது பார்த்தா டெபாசிட். ஸோ டெபாசிட்டை கிளிக் பண்ணோன்னா என்னென்னா உங்களுக்கு டேட் வைஸ் ஃபில்டர் வைஸ் எப்படி வேணால் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்து எந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக வந்த கலெக்ஷன் எடுத்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுறோமா, ஸோ இல்லை டைரெக்டாகவே பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறத எடுத்து செலவுக்காக எக்ஸ்பென்சஸ் இதுக்கு செலவு பண்ணுறோம், இல்லை இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ எக்ஸ்பென்ஸு நான் செலவு பண்ணுறேன். இப்போ செலவு பண்ண எக்ஸ்பென்ஸோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கே லிஸ்ட் ஆகும். இந்த லிஸ்ட் டீட்டெயில்ஸும் ஒரு அக்கௌண்ட்ஸில் இருக்கும். அப்போ அக்கௌண்ட்டில் போயிட்டு அக்கௌண்ட் புக்கை ஓப்பன் பண்ணால் அக்கௌண்ட் லெஜர் கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் கிரெடிட் ஆச்சுன்னா, டெபிட் ஆச்சுன்னா, இல்லை வேறு ஏதாவது சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ் இதுமாரி பிடிச்சாங்கன்னா ஒன்று இன்ச் டீட்டெயில் இருக்கும். அதேமாரி இதில் சேல் பில்லு போட்டிருக்கீங்களா, எக்ஸ்பென்ஸ் போட்டிருக்கீங்களா, அந்த பில்லையே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கையில் இருப்பு இருக்குது, எல்லா டீட்டெயிலும் இதில் ஷோ பண்ணும். வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னா டெமோவுக்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக சப்போர்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.